பல்வேறு செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் மாரணி அருகே கடன் சுமையால் குடும்பத்தோடு தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. ராமபுரம் கிராமத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளரான சீனு என்பவர் கடன் சுமை காரணமாக மனைவி, மகன் மற்றும் 2 மகளுடன் குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடித்து கடந்த 21ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். 5 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவி விஜயலட்சுமி, 5 வயது மகன் ரித்திக் ரோஷன், 7 வயது மகள் திவ்ய தர்ஷினி ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்நிலையில் சீனுவும் தற்போது உயிரிழந்துள்ளார். எஞ்சியுள்ள அவரது மகள் பிரதீபாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி அருகே முட்டை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலை முழுவதும் முட்டைகள் ஆறு போல் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரூரில் இருந்து முட்டைகளை ஏற்றி வந்த லாரி டேம் ரோட் பகுதியில் வந்தபோது அதன் டயர் வெடித்தது. இதையடுத்து நிலை தடுமாறி தடுப்பு சுவரில் மோதி சாலையில் கவிழ்ந்தது. இதனால் அதிலிருந்த முட்டைகள் உடைந்து சாலை முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி உடைத்து சுத்தப்படுத்தினர். விபத்து காரணமாக தர்மபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக கேஆர்பி அணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் மேம்பாலம் அருகே உணவு விடுதியில் பிரச்சினையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்களின் பெயர் அருணாச்சலம், பாண்டியன், வேடியப்பன் என்பதும் இவர்கள் நெல்லிக்குப்பம், சேலையூர், பூந்தமல்லி, உத்திரமேரூர், கும்பகோணம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 36 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்ததோடு சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ பெருவிழாவை ஒட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் தினந்தோறும் நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து திருத்தேர் விழா நடைபெற்றது. இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஐயூர், ஓனிசெட்டி, கெத்தள்ளி ஆகிய கிராமங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் திடீர் மழை பெய்தது. இதனால் 3 கிராமங்களில் உள்ள பெரும்பாலான வீடுகளின் மேற்கூரைகள் சேதமாகின. அதேபோல் மரங்களும் மின் கம்பங்களும் சரிந்து விழுந்தன. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணியை தகாத வார்த்தைகளால் திட்டி திருநங்கைகள் பணம் கேட்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது. திருநங்கைகள் பயணியிடம் பணம் கேட்பது மட்டுமின்றி தண்ணீர் பாட்டிலை கொண்டு தாக்குகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் திருநங்கைகள் பணம் கேட்டு பயணிகளை தொடர்ந்து மிரட்டி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே இடி தாக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நடுமாங்குடி கிராமத்தில் அழகேஸ்வரி என்ற பெண் தனது வீட்டின் பின்புற பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது மழை பெய்ததால் அங்கிருந்த மரத்தடியில் ஒதுங்கியிருந்தபோது அவர் மீது மின்னல் தாக்கியது. இதில் அழகேஸ்வரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் அங்கிருந்த பெருமாள் மற்றும் கருப்பையா ஆகிய இருவரும் இடி விழுந்த அதிர்ச்சியில் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் 5 பசுமாடுகள் பலியானது. அஞ்சுக்கேட்டையிலிருந்து அழகமடை கிராமத்திற்கு செல்லும் 24 மின்கம்பங்கள் பழுதுடைந்து காணப்படுகின்றன. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பழுதான மின்கம்பம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 5 பசுமாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஈச்சம்பாக்கம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரின் கழுத்தில் தனியார் பஸ் சிக்கியதில்
சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈச்சம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஈச்சம்பாக்கம் சாலையின் நடுவில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சென்ற தனியார் பையர் முகமது அலி ஜின்னா கழுத்தில் மாட்டியது. இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நாசமடைந்தன. முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் உள்ள இந்த தங்கும் விடுதியில் தீ பிடித்தது. தீயானது மலமளவென பரவியதால் விடுதி முழுவதும் எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். மேலும் விடுதியில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும் நிலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தைகள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 7 பேருக்கு ஜூன் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டித்து நாமக்கல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பச்சிளம் குழந்தைகள் விற்பனை தொடர்பாக முருகேசன், அருள்சாமி, பர்வீன், ஹசீனா, லீலா, செல்வி, சாந்தி ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்த 7 பேரும் நாமக்கல் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்கள் அனைவருக்கும் ஜூன் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்களுடன் ஸ்டாலின் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தவுள்ளார். தமிழகம் மற்றும் புதுவை மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியிட்ட 22 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது. இதையடுத்து திமுகவை சேர்ந்த 22 எம்பிக்களுடன் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் சனிக்கிழமை காலை ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் அல்கொய்தா இயக்கத்தின் தளபதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்திற்குட்பட்ட வார்பூரா பகுதியில் உள்ள ஒரு பாழடைந்த வீட்டில் சில பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் எதிர் தாக்குதல் நடத்தியதில் அல்கொய்தா ஆதரவு பெற்ற அன்சர் கஸ்வத் உல் ஹிந்த் பயங்கரவாத இயக்கத்தின் தளபதியான ஜாகிர் முசா சுட்டுக் கொல்லப்பட்டனர். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் மக்கள் பணியாற்றவே தாம் வெற்றி பெற்றதாகவும் அமைச்சரவையில் இடம்பெறும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தனக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேன் மோதியதில் பசுமாடு ஒன்று சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. மேலும் வேனில் வந்த 11 பேர் காயமடைந்தனர். கருங்குழி என்ற பகுதியில் வேன் ஒன்று சென்று கொண்டிருந்த போது திடீரென பசுமாடு ஒன்று குறுக்கே வந்தது. அப்போது மாட்டின் மோதியதில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணம் செய்த 5 பெண்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். மேலும் பசுமாடு உயிரிழந்தது. இதுகுறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய அரசு பள்ளியில் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பயிற்சி முடித்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். குதிரைகள் மீது சவாரி செய்தவாறு பல்வேறு தடைகளை தாண்டுதல், தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மூலம் குத்தி எடுத்தல், குதிரையில் சவாரி செய்து தலைகள் மீது வைத்திருந்த வெள்ளரிக்காயை வெட்டுவது, துப்பாக்கியால் இலக்கை நோக்கி சுடுவது போன்ற சாகசங்களை செய்து மாணவ மாணவிகள் அசத்தினர். அதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை கடற்கரை கிராமத்தில் உள்ள ரணபத்ர காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. 5 கடல் மைல் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்ட இப்போட்டியில் 13 படகுகள் பங்கேற்றன. கடல் காற்றில் சீறி பாய்ந்த படகுகளை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். போட்டியில் முதல் 4 இடங்களை பெற்ற படகுகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே பட்டப்பகலில் 4 பேர் கொண்ட கும்பல் ஒருவரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மன்பேட்டையைச் சேர்ந்த சுகுமார் என்பவர் திருவையாறு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்.
அப்போது அரசு என்னுமிடத்தில் அவரது இருசக்கர வாகனத்தை 4 பேர் கொண்ட கும்பல் மறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இந்நிலையில் அந்த வழியாக வந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுகுமாரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கணவனை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகமாடிய மனைவியை போலீசார் கைது செய்தனர். மோடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவரின் நடத்தையில் அவரது 2வது மனைவியான பூங்கொடிக்கு சந்தேகம் இருந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட தகராறில் பூங்கொடியை கொலை செய்து விடுவதாக கல்யாண சுந்தரம் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். அப்போது அந்த கத்தியை பிடுங்கி கணவரின் கழுத்தை இறுத்து கொலை செய்ததோடு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியுள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார்.